Let's turn to John chapter 17 and let's read verse 20 to 23. யோவான் 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 20வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். I do not ask for these only, but also for those who will believe in me through their word, that they may all be one, just as you, Father, are in me and I in you, that they also may be in us, so that the world may believe that you have sent me. The glory that you have given me, I have given to them, that they may be one, even as we are one. I in them and you in me, that they may become perfectly one, so that the world may know that you sent me and loved them even as you loved me. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். For the last couple of weeks, we've been looking at the subject of Christian unity, that is, unity among believers. கடந்த சில வாரங்களாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற ஒருமைப்பாட்டை குறித்து அல்லது ஒற்றுமை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதாவது விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற ஒருமைப்பாடு. Last week, I told you that unity, according to the New Testament, is something that we already have, and yet at the same time is something we need more of. கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்? இந்த ஒருமைப்பாடு என்பது ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஏற்கனவே நமக்கென்று இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் அதை அதிகமாய் அடைய வேண்டியதும் இருக்கிறது. In one sense, we already have it. In another sense, we need to work towards it, strive for it. அதாவது ஒரு விதத்தில் நாம் ஏற்கனவே அந்த ஒருமைப்பாட்டை பெற்று அடைந்திருக்கிறோம். இன்னொரு விதத்தில் அதை நாம் ஒரு விதத்தில் அடைய போகிறோம். That is how the New Testament portrays it. அப்படித்தான் புதிய ஏற்பாடு இந்த ஒருமைப்பாட்டை குறித்து சித்தரிக்கிறது. It's so important to think biblically about the matter of unity. அப்ப இந்த ஒருமைப்பாடு என்று வரும்போது வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் சிந்திப்பது அவசியமா இருக்கிறது. You know, if left to our own self, we would have come to the conclusion that there is very little unity in the church today, or there is no unity, because we don't see it very obviously. It's not very visible today. அப்போ வேதத்தின்படி சிந்திக்காம நாமளே சிந்திக்க ஆரம்பித்தோம், நாமளே ஒரு முடிவுக்கு வந்தோம்னா எப்படி வந்துடுறோம்? இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். என்னென்னா, சபையில் அந்த அளவுக்கு ஒரு ஒருமைப்பாடு இல்லை, இல்லைனா ஒருமைப்பாடு ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறோம். ஏன் அப்படின்னா, அது நம்ம சபையில் இன்றைக்கி வெளிப்படையான விதத்தில் அதை காண முடியல, நம்ம பார்க்கறது இல்லை. Or we might come to the opposite conclusion and think that whenever we see some kind of visible unity in the church today, that's the greatest thing ever, and that's the best unity you can have, அல்லது இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். என்ன அப்படின்னா, சபையில் இன்றைக்கி வெளிப்படையான விதத்தில் பார்க்குற சில ஒருமைப்பாடை பார்த்துட்டு அல்லது சில ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் இருக்கிறதுலே மிக சிறந்த ஒரு ஒருமைப்பாடாக்கும், இப்படிப்பட்ட ஒருமைப்பாடு தான் ரொம்ப மிக சிறந்ததாக இருக்குமாக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்துடுறோம். Either we will say there's no unity in the church today, or we will be overly impressed by some visible unity that we see. அதாவது எப்படின்னா, ஒன்று இந்த பார்க்கிற விதத்தில் இருக்கிற அந்த ஒருமைப்பாடு ரொம்ப பெருமிதமாக அதுதான் பெருசுன்ற மாதிரி அதை பெருசாக எண்ணி அதை பேச ஆரம்பிச்சிடுறோம். இல்லைன்னா இந்த ஒருமைப்பாடே சபையில் இல்லவே இல்லைங்க அப்படின்ற விதத்தில் இந்த பார்க்கிற காரியத்தை வைத்து நம்ம முடிவுக்கு வந்துடுறோம். But as we saw last week, the New Testament truth is far from that. ஆனால் நாம் கடந்த வாரம் பார்த்தபடி புதிய ஏற்பாட்டு சத்தியம் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை காட்டிலும் நாம் பார்க்கிற காரியத்தை காட்டிலும் அப்பாற்பட்டு இருக்கிறது. We cannot say that we don't already have unity, because God has given us already. He has given all believers a most amazing unity. அப்போ ஏற்கனவே அந்த ஒருமைப்பாடு இல்லை, நம்ம மத்தியில் விசுவாசிகள் மத்தியில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே அந்த ஒருமைப்பாட்டை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். Remember that
Christian unity is a part of the finished work of the cross we saw last week. கடந்த வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்க. அதாவது இந்த ஒருமைப்பாடு என்பது, கிறிஸ்தவ ஒருமைப்பாடு என்பது, கிறிஸ்துவின் செய்து முடிக்கப்பட்ட அந்த மீட்பின் கிரியிலே ஒன்றாயிருக்கிறது. And not only that, it became a reality for every believer the moment they got saved. They were united not only to Christ but also to the body of Christ, which is all other believers. அது மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த சனப்பொழுதிலே, நாம் எல்லாரும் அங்கே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே தேவனோடு மாத்திரமல்ல, மற்ற எல்லா விசுவாசிகளோடும் சேர்ந்தும் அவருடைய சரீரமாக, கிறிஸ்துவின் சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். We also saw that this unity that we already have, that God has already given us, is a spiritual and invisible unity. அதாவது தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற இந்த ஒருமைப்பாடானது ஆவிக்குரிய ஒருமைப்பாடு, காணக்கூடாத ஒருமைப்பாடா இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். And whether or not there are visible manifestations today, the fact remains that we have the most amazing spiritual and invisible unity. அதாவது இன்னைக்கு வெளிப்படையா அது காணப்படுகிறதா இல்லையா அப்படின்றத விட, அப்படி காணப்படலைனா கூட நமக்கு மிகப்பெரிய விதத்திலே ஆவிக்குரிய காணக்கூடாத ஒரு ஒற்றுமை ஏற்கனவே இருக்கிறது. And we also saw that this is all God's doing, not our effort. Before we put forth the slightest effort towards unity, God, created an amazing unity between believers. அது மாத்திரமல்ல, இந்த ஒருமைப்பாடு தேவனுடைய கிரியையாக இருக்கிறது. நாம எந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி, ஒரு சின்ன அடியை கூட எடுத்து வைக்க இந்த ஒற்றுமைக்காக, ஒருமைப்பாடாய் நாம் இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறதற்கு முன்பதாகவே தேவன் செய்த கிரியையாக இது இருக்கிறது. We need to see things the way God sees it. How does God see unity among believers today? That's what we need to find out, you see. அப்போ இன்னைக்கு நாம தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டை குறித்து எப்படி பார்க்கிறார், அவர் எப்படி காண்கிறார், அந்த விதத்தில் நாம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு முக்கியமா இருக்கிறது. Only if we see from God's perspective, we can live the way God wants us to live. அப்போ தேவன் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாரோ அந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும்போது தான் அவர் விரும்புகிற விதத்தில் நாம் வாழ முடியும். Today I want us to continue to look at how the New Testament portrays this Christian unity. இன்றைக்கு நான் தொடர்ந்து புதிய ஏற்பாடான இந்த ஒருமைப்பாட்டை எப்படி நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Now, one of the ways we can study the New Testament portrayal of unity is to look at the pictures that the New Testament uses to present this unity, portray this unity. அதாவது புதிய ஏற்பாட்டில் இந்த ஒருமைப்பாட்டை குறித்து நாம் படிக்கும்போது புதிய ஏற்பாடு இதை ஒரு விதத்திலே ஒரு சித்திரமாக சித்தரித்து காண்பிக்கிறது. அதை நாம் படிக்க வேண்டும். Pictures have a way of bringing clarity very quickly, don't they? இந்த சித்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. இந்த ஒருமைப்பாட்டை குறித்து ஒரு தெளிவை கொடுக்கிறது. No wonder the Bible uses many pictures, images to teach various truths. வேதத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு காரியங்களை, பல்வேறு சத்தியங்களை போதிப்பதற்கு பல்வேறு விதத்தில் அதை சித்தரித்து சொல்லுகிறது. அதற்கு பல்வேறு விதமான படங்கள் கொடுக்கப்படுகிறது. When the Bible speaks about the church, that is all believers collectively, it uses many pictures or images or metaphors to describe this entity that is the church. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சபையாக, அதாவது எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சபையாக சொல்லும்போது அதை பல விதங்களில் சித்தரிக்கிறது அல்லது அதற்கு பல உருவகங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு உருவகத்தை கொடுத்து சபை இப்படித்தான் என்று நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது. For example, the New Testament describes the church as the body of Christ. உதாரணத்துக்கு புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா சபையை கிறிஸ்துவின் சரீரம் என்று சித்தரிக்கிறது. That's an amazing picture, the body of Christ. அது ஒரு அற்புதமான ஒரு சித்திரம் பாருங்க. அதாவது கிறிஸ்துவின் சரீரம். Another picture is it presents the church as one flock under one shepherd. In John chapter 10. இன்னொரு விதமான சித்திரம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரே மந்தையாக ஒரே மெய்ப்பனுக்கு கீழாக நாம் இருக்கிறோம். ஒரு மெய்ப்பனுக்கு கீழான ஒரே மந்தையாக நாம் இருக்கிறோம் என்று யோவான் 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். Another picture is the church is the bride of Christ.
இன்னொரு விதமா பார்த்தீங்கன்னா, சபையானது கிறிஸ்துவின் மணவாட்டி என்று சித்தரிக்கப்படுகிறது. Yet another one is that the church is the temple of God, the dwelling place of God. இன்னொரு காரியம் என்னவென்றால், சபையானது தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது என்று சித்தரிக்கிறது. Remember, when I say church, we mean people, believers, all true believers. சபை என்று நான் சொல்லும்போது மக்களை சொல்லுகிறேன். அதாவது எல்லா உண்மையான விசுவாசிகளையும் நான் சொல்லுகிறேன். So there are many such pictures in the Bible that portray what the church is really, and we're going to look at one such picture today. அப்போ சபையை குறித்து வேதம் சொல்லும்போது இப்படி பலவிதமான சித்திரங்களை குறித்து சித்தரிக்கிறது. அதுல ஒரே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். When you spend time carefully looking at these images, it will help you understand the church in general and therefore help you understand unity in the church specifically. அப்போ இப்படி சித்தரிக்கப்படுகிற இந்த காரியத்தை எடுத்து நாம் பார்க்கும்போது, சபையை ஒட்டுமொத்தமாக எப்படி சித்தரிக்கிறது என்று, அதாவது ஒட்டுமொத்தமாக சபையாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, சபைக்குள்ளாக இருக்கிற இந்த ஒருமைப்பாட்டையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். It will help us see the church, that is believers, other believers, from a biblical perspective, so that we can change things in a biblical way. We can make progress in the matter of unity in a biblical way. அப்போ இதை நாம் பார்க்கும்போது வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் மற்ற விசுவாசிகளை பார்க்க ஆரம்பிப்போம். அது மாத்திரமல்ல, மற்ற விசுவாசிகளோடு இருக்கிற அந்த ஒருமைப்பாடு என்கிற இந்த விஷயத்திலும் நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் அணுகி அதை நல்ல விதத்திலே மாற்றுவோம். So let's begin. ஓகே, நாம் ஆரம்பிக்கலாம். Today the picture or the image that we're going to focus on is that of the family. The church is the family of God, the Bible teaches. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபையானது தேவனுடைய ஒரு குடும்பமா இருக்கிறது என்கிற அந்த ஒரு சித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். In so many places and in so many ways, the New Testament teaches that we are God's family. அதாவது வேதத்துல பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல பல விதத்துல இந்த புதிய ஏற்பாடானது நாம் தேவனுடைய குடும்பம் என்று சித்தரிக்கிறது. Now that is an easy image to understand, right? That we are God's family. அதாவது இது நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு எளிமையான ஒரு படமா இருக்குது இல்லையா? அதாவது நாம் தேவனுடைய குடும்பமா இருக்கிறோம். Basically, it means God is our father, we are his children, and all believers are our brothers and sisters. அடிப்படை அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மற்ற எல்லா விசுவாசிகளும் நமக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். We are all part of one big family of God. அப்ப நாம் எல்லாருமே தேவனுடைய ஒரு மிகப்பெரிய குடும்பமாக இருக்கிறோம். We all know this basic truth, but today let's see how this truth affects the way we understand Christian unity, church unity. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த கிறிஸ்தவ ஒருமைப்பாடு என்று வருகிற இந்த விஷயத்திலே இதை குறிப்பாக நாம் பார்த்து கவனிக்க வேண்டும். First, let me begin by quickly showing you with a few verses that this is actually a New Testament teaching, a very clear New Testament teaching that all believers are part of God's family. அப்போ நாம விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பமா இருக்கிறோம் என்பது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வெளிப்படையான போதனையாக இருக்கிறது. Let me just show you a few verses. சில வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். John chapter 1 verse 12 and 13. யோவான் 1:12 மற்றும் 13. Here we see the teaching that we are all the children of God. இங்க நாம் பார்க்கிறோம் நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. Look at verse 12. But to all who did receive him, who believed in his name, he gave the right to become the children of God, who are born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. இங்க பாருங்க அவர் எப்படி சொல்றாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். Very clearly it says, all of us who receive Jesus Christ as Lord and Savior, doesn't matter who we are all the children of God.
அப்போ இங்க தெளிவா சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும், எவரா இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். In fact, it says that Jesus himself gives us, no matter who we are, the right to be children of God, the right to become children of God. அதாவது இயேசுவே யாரா இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். Galatians 3:26. கலாத்தியர் 3:26. Paul says, for in Christ Jesus you are all, notice the all then, you are all sons of God through faith. இங்க பவுல் இங்க எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் என்று சொல்லுகிறார். All believers, Paul says, are sons of God through faith. அப்போ நீங்கள் எல்லாரும் என்று சொல்லும்போது எல்லா விசுவாசிகளும் அங்கே விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். In fact, just 2 verses later in verse 28, Paul expands and explains how this all covers everybody, no matter who they are. அதுக்கப்புறம் 2 வசனத்துல கழிச்சு சொல்றாரு பாருங்க. இந்த நீங்கள் எல்லாரும் என்று சொல்லும்போது அது எல்லாரையும் உள்ளடக்கி இருக்கிறது என்கிறதை குறித்து அடுத்த 2 வசனத்துல சொல்றாரு. Let's read verse 28, Galatians 3:28. There is neither Jew nor Greek, neither slave nor free, neither male nor female, for you are all one in Christ Jesus. 28வது வசனத்துல எப்படி சொல்றாரு பாருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். All the things that divide us, Paul says, are cancelled by the greater things that unite us. நம்மை பிரித்த எல்லா காரியங்களும், அதாவது பவுல் சொல்லுகிறார், நம்மை பிரித்த எல்லா காரியங்களும் நம்மை ஒன்றாக்கின காரியத்தினால் அங்கே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். You see, there are so many things that divide humanity. Humanity is divided today on the basis of race, on the basis of socio-economic status, on the basis of gender. So many things cause division amongst people. இன்னைக்கு சமுதாயத்தில், உலகத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் பல விதங்களிலே பிரிக்கப்படுகிறார்கள். அதாவது இனத்தின் அடிப்படையிலே, சமுதாயத்திலே, பொருளாதாரத்தின் அடிப்படையிலே, இப்படி பல விதங்களில் பிரித்தாளப்படுகிறார்கள். ஆண் என்றும் பெண் என்றும் பிரித்தாளப்படுகிறார்கள். But Paul is saying the power of those things to divide cannot match the power of the things that unite all of us believers. அப்போ பவுல் இங்க என்ன சொல்லுகிறார்? நம்மை பிரித்தாண்ட அந்த வல்லமையின் காரியங்கள் நம்மை விசுவாசிகளாக ஒன்றாக்கின அந்த வல்லமையோடு ஒப்பிடப்படவே முடியாது என்று சொல்லுகிறார். Yeah, race may divide, caste may divide, gender and socioeconomics, all these things might be there. But Christ Jesus unites us all, unites all believers. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா இன ரீதியான ஒரு பிரிவினை இருக்கிறது, சமுதாயத்தில் பொருளாதார அடிப்படையில் ஒரு பிரிவினை இருக்கிறது, ஆண் பெண் என்ற அந்த விதத்தில் பிரிவினை இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தாலும், இதெல்லாம் இருந்தாலும் இங்கே கிறிஸ்து எல்லா விசுவாசிகளையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார் என்று இங்க பவுல் சொல்லுகிறார். Our common faith in Christ transcends all these human divisions. அப்போ நாம பொதுவாக அங்க இயேசுவின் மீது வைக்கிற அந்த விசுவாசமானது இங்கே உலகத்துல பொதுவாக காணப்படுகிற எல்லா பிரிவினைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கிறது. And for a person like Paul to say this is amazing, because Paul was once a very proud Jew who probably despised Gentiles. பவுல மாதிரி ஒரு ஆள்லாம் இந்த மாதிரி சொல்றது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஏன்னா இவர் யூதனா இருப்பதில் ரொம்ப பெருமைப்பட்டு கொண்டு புறஜாதிகளை ரொம்ப ஏளனமாக எண்ணியவர். But now Paul has accepted the truth that those racial divisions, cultural divisions are all overcome by Christ. And now we are all one in Christ. ஆனா இங்க பவுல் அதற்கு பிற்பாடு ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டார். அதாவது இந்த இன ரீதியிலான இருக்கிற எல்லா பிரிவினைகளும் கிறிஸ்துவின் மூலமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். So we are all God's children in God's family. அப்ப நாம எல்லாருமே தேவனுடைய குடும்பத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Another part of the picture is that God is the father of us all. One part of the picture is we are all God's children. Another part of the picture is God is the father for us all. அப்போ இதுல ஒரு பகுதியை பார்த்தா என்ன அப்படின்னா, நாம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. இப்ப இன்னொரு பகுதி இதுல என்ன அப்படின்னா, தேவன் நம்ம எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிறார். Look at Ephesians chapter 4.
அ வசனத்த பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம். Let me read from verse 3 onwards, but note carefully when we go to verse 6, where it talks about how we have one Father. 3வது வசனத்திலேருந்தே வாசிக்கலாம். ஆனா 6வது வசனம் வரும். நல்லா அத கவனிங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரே பிதா இருக்கிறார் என்பதை நல்லா கவனிக்கணும். Verse 3. Eager to maintain the unity of the Spirit in the bond of peace, there is one body and one Spirit, just as you are called to the one hope that belongs to your call. One Lord, one faith, one baptism, one God and Father of all, who is over all and through all and in all. 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். Paul in this passage is saying we need to be eager to maintain the unity that we already have, the unity of the Spirit. பவுல் இங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது எப்படி சொல்றாரு, ஏற்கனவே நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியின் ஒருமையை சமாதான கட்டினாலே நாம் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றார். And then because people may wonder, do we really already have unity? How is Paul saying maintain this unity? Do we really already have it? Because people may wonder about that, Paul then goes on to list a whole host of things in which we already have unity. அதாவது இங்க ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னோன்னா மக்கள் ஒருவேளை என்னங்க ஏற்கனவே இது இருக்குதா அப்படின்ற விதத்தில் அவங்க ஆச்சரியப்படலாம் இல்லையா? அதனால பவுல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னவெல்லாம் நமக்கு ஒன்றாக இருக்கிறது என்பதை குறித்து அப்படியே ஒரு பட்டியல் போட்டு காண்பிக்கிறார் பாருங்க. It's amazing list. He says one body, one spirit, one hope, one Lord, one faith, one baptism. And then the last thing, the climactic element that unites us all is what? One God and Father of all, who is over all and through all and in all. எப்படி சொல்றாரு பாருங்க. முதல்ல இருந்து கவனிச்சீங்கன்னா ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம் இப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உச்சகட்டமா வரும்போது 6வது வசனத்துல என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று சொல்லி முடிக்கிறார். Paul saying, listen, we all of us have only one Father. இங்க பவுல் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா தான் இருக்கிறார் என்று சொல்கிறார். He is over all and through all and in all. He is referring mainly to believers in this context, you see. அவர் என்ன சொல்றார் பாருங்க, விசுவாசிகளை குறிப்பிட்டு தாங்க சொல்றார். அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். God is the Father of us all. அப்ப தேவன் நம் எல்லாருக்கும் பிதாவா இருக்கிறார். And this makes us all one. This brings a unity between us all. அப்போ இதுதான் நம்ம எல்லாரையும் ஒன்றாக ஆக்கி இருக்கிறது. இதுதான் நமக்குள்ளாக நம்ம எல்லாருக்குள்ளாகவும் ஒருமைப்பாட்டை கொண்டு வருகிறது. So, if we are all God's children and if God is the Father of us all, then we can go on and say the next truth, which is we are all related to one another as brothers and sisters. அப்போ நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்றால், தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதாவாக இருப்பார் என்றால், அப்ப நாம் அடுத்த கட்டமான ஒரு சத்தியத்துக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னா, நாமும் விசுவாசிகள் எல்லாரும் நாமும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். Right? This only completes the picture. We are children, God is the Father, but we have a connection between each other. All believers have a relationship between each other. What is that relationship? It is the relationship of brother or sister, right? அப்போ இப்படி சொல்லும்போது அந்த படம் வந்து முழுமை அடையுது பாருங்க. அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவன் நம்முடைய பிதாவா இருக்கிறார், நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த படமானது முழுமை அடைகிறது. நாமும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் சொல்லும்போது தான் படத்துக்கு ஒரு முழுமையான படம் கிடைக்குது. This is a very important element in the New Testament because if you look at the writers of the New Testament, more than 100 times they refer to fellow believers as brother or brothers. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான முறை இந்த படமானது சித்தரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன, விசுவாசிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம் என்று
வேதம் சொல்லுகிறது. All the apostles, Peter, Paul, and John, they refer to their fellow believers as brothers. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பவுல், பேதுரு என எல்லா அப்போஸ்தலர்களுமே இத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விசுவாசிகள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் சகோதர, சகோதரிகளா இருக்கிறார்கள். Even though many of the people they are writing to are very different from them in race or nationality or culture or uh, so many differences were there, yet they call them brothers. They address them as brothers. அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இனத்தின் அடிப்படையில, கலாச்சாரத்தின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில பல்வேறு தரப்பட்டவர்களா இருந்தாலும், எல்லாரையும் சேர்த்து இங்க சகோதர, சகோதரிகள் என்று தான் சொல்லுகிறார். Many of them were Gentiles, whereas the writers, the apostles, were Jews. அவங்க குறிப்பிட்டு சொல்லுகிற ஆள்கள் பார்த்தீங்கன்னா, அநேகர் அங்கே புறஜாதிகள். எழுதுகிற இவர்கள் பார்த்தீங்கன்னா, யூதர்களா இருக்கிறார்கள். By the way, brothers also means brothers and sisters, right? It's not only male or something like that. No. In those days when they wrote brothers, the meaning was really brothers and sisters, right? All those in the family of God. அதாவது அந்த காலகட்டத்தில அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தது. அவர்கள் சகோதரர்கள் என்று சொன்னாலும், சகோதர, சகோதரிகள்னு சகோதரிகளையும் சேர்த்து தான் சொல்லுவோம். எல்லாருமே தேவனுடைய குடும்பத்தில இருக்கிறோம். Why did they use that title to address believers, brothers? Why did they use that title? விசுவாசிகளை குறிப்பிட்டு சொல்வதற்கு ஏன் சகோதரர்கள், சகோதர, சகோதரிகள் அப்படின்ற விதத்தில ஏன் வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க? Was it just to be nice, just to be kind, just to show some goodwill or affection or love? ஏதோ அதில ஒரு நற்பெயர் இருக்கணும், இல்ல கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும், அதில ஏதோ நல்ல ஒரு அன்பும், கனிவும் தெரியிற மாரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாரி கூப்பிட்டாங்களா? Because people today sometimes say brother or sister for those reasons, even outside Christianity, sometimes people call each other as brother or sister just to, give some respect and show some kindness and. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு வெளியிலயும் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களும் அண்ணன், தம்பி அப்படின்னு கூப்பிட்டுக்கும்போது, அக்கா, தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு காரியத்த அதாவது அன்பு, கனிவு இதெல்லாம் காண்பிக்கிற விதத்தில தான் அங்க கூப்பிடுறாங்க. But when the writers of the epistles, when the apostles are using that title, they really considered their fellow believers as their brothers or sisters. They really considered them like that. ஆனால் உண்மையிலே அப்போஸ்தலர்கள் அங்கே அன்றைக்கு எழுதும்போது, தங்கள் உடன் விசுவாசிகளை அவர்கள் உண்மையாகவே சகோதர, சகோதரிகளாகவே கருதினார்கள், எண்ணினார்கள். The apostles were convinced that we are actually a family, a real family. அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நாம் எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம் அப்படின்ற விதத்தில தான் கருதுனாங்க. That is the teaching of the New Testament. When the New Testament talks about the family of God, it intends for us to accept that we are a part of a real family. This is a real family, the family of God. புதிய ஏற்பாடு இப்படி நம்மை குடும்பம் என்று சொல்லும்போது, அங்க பார்த்தீங்கன்னா எப்படி அதை சித்தரிக்குதுன்னா, உண்மையாகவே நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் என்கிற விதத்தில தான் சித்தரிக்கிறது. Other believers are not like our brothers and sisters. No, they are our brothers and sisters, really. அப்போ மற்ற விசுவாசிகள் நமக்கு சகோதர, சகோதரிகள் போல கிடையாது. அவங்க உண்மையாகவே நமக்கு சகோதர, சகோதரிகள் தான். This is a spiritual reality. இது ஆவிக்குரிய ஒரு உண்மையான காரியமா இருக்கிறது. Do we think of other believers as they are like my brother or sister, or do we think of them as this is my real brother? நாம மற்ற விசுவாசிகளை என் சகோதர, சகோதரி மாதிரி அப்படின்னு பார்க்கிறோமா? இல்ல உண்மையாகவே அவர்கள் எனக்கு சகோதர, சகோதரிகள் என்று எண்ணுகிறோமா? See, I know that other believers are not part of our earthly physical family in that way. They are not our blood family. Yeah. அது மற்ற விசுவாசிகள் சொல்லும்போது, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில சரீர ரீதியா நம்ம இந்த உலகத்தில நம்ம குடும்பத்தில இருக்கிற அந்த மாதிரியான சகோதர, சகோதரிகள் இல்லையா? This family is different from our earthly family. இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பூமிக்குரிய ரீதியில் இருக்கிற அந்த சொந்த குடும்பத்தை காட்டிலும் ஒரு வித்தியாசமான குடும்பமா இருக்கிறது. It is not an earthly or physical family. It is a spiritual family. அப்ப இது நமக்கு பூமியில சரீர பிரகாரமாக இருக்கிற அந்த குடும்பம் அல்ல. இது நமக்கு ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிற ஒரு குடும்பம்.
So, this is a different kind of family, but nevertheless it's a family. It's a spiritual family, but it's a family, and you and I are a part of it. Every believer is a part of it. இது வந்து ஒரு வித்தியாசமான குடும்பமா இருக்குது பாருங்க. அதாவது ஆவிக்குரிய குடும்பமா இருக்கிறது. அப்ப நீங்களும், நானும் சரி, மற்ற எல்லாரும் அநேகரும் இந்த குடும்பத்திலே இணைந்து இருக்கிறார்கள். But it's a real family. See, I want to emphasize this. It's a real family. It's not like we are like a family. No. We are the family of God. We are part of the actual family of God. இது பார்த்தீங்கன்னா, உண்மையான குடும்பம். இது ஏதோ நாம வந்து ஒரு குடும்பம் மாதிரி அப்படின்னு கிடையாது. நாம எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்தாரா இருக்கிறோம். Do we accept the reality of this today? Do we humbly, right, accept that this is a real family and we are a real part of this real family? All believers are part of the real family of God. அப்போ இன்னைக்கு வந்து நாம எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தாரா, அதாவது ஒரே குடும்பத்தாரா இருக்கிறோம் அப்படின்ற அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்றோமா? இத வந்து நாம முதலாவது நாம எல்லாருமே தேவனுடைய குடும்பத்தாரா இருக்கிறோம். எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமா இருக்கிறோம் என்கிறத முதல்ல நாம தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். Do we accept the fact that all believers, no matter which race they are from, or caste, or color, or creed, or language, or background, or nationality, no matter who they are, all believers are our brothers and sisters? Do we accept that? அதாவது எல்லா விசுவாசிகளையும் நாம் ஒன்றாக இணைத்து இதில் அங்கீகரிக்கிறோமா? அதாவது அவங்க எல்லா விசுவாசிகளையும் சேர்த்து அவங்க என்ன நிறமோ, என்ன இனமோ, எந்த ஜாதியோ, எந்த இனத்தை சேர்ந்தவங்களோ, எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து நாம் எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படின்ற விதத்தில் நாம அங்கீகரிக்கிறோமா? See, this is the New Testament teaching that we are all part of the real family of God. It's a spiritual reality. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய போதனை பாருங்க. நாம எல்லாருமே தேவனுடைய அந்த ஆவிக்குரிய குடும்பத்தின் உண்மையான அங்கத்தினரா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே தேவனுடைய குடும்பத்தாரா இருக்கிறோம். You see, once you accept this as real, that we are all really a part of God's one big family, அப்போ நாம எல்லாருமே தேவனுடைய அந்த உண்மையான குடும்பத்தின் அங்கத்தினர்களா இருக்கிறோம் என்கிற இந்த காரியத்தை நம்ம அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் போது it has significant implications for church unity or Christian unity. கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டில், சபை ஒருமைப்பாட்டில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தாக்கமுடையதா இருக்கும். See, for example, one implication is we don't get to choose who our brother or sister is. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சகோதரர் சகோதரி யாருன்னு நாம வந்து தெரிந்து கொள்றது இல்ல பாருங்க. One of the things about family is, have you noticed, you don't get to choose your own family. It's something given to you. குடும்பத்துல இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து நீங்க வந்து உங்க சொந்த குடும்பத்தை நீங்க தெரிந்து கொள்றது இல்ல, உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. It's not your choice. You didn't choose who your brother or sister was, right? You were simply given a brother or sister or whoever. இது வந்து நீங்க தெரிந்து கொள்றது கிடையாது பாருங்க. நீங்க தெரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு சகோதரர் யாரா இருக்கணும், சகோதரி யாரா இருக்கணும், நீங்க தெரிந்து கொள்றது கிடையாது. இந்த குடும்பமானது சகோதர சகோதரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. It doesn't matter whether you like them or despise them. இங்க வந்து இவங்களை வந்து உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றது காரியம் கிடையாது. It doesn't matter whether they are like you or very different from you. They are still your brother or sister. அதாவது அவங்க வந்து உங்களுக்கு வித்தியாசமான வேற விதத்துல இருந்தாலும் அவங்களும் இன்னும் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் தான். You've got to live with that reality. Nothing can change this fact. நீங்க அந்த உண்மையோட ஒத்து வாழணும் பாருங்க. வேற எந்த ஒரு காரியமும் இந்த உண்மையான காரியத்தை மாற்ற முடியாது. It's the same with the family of believers. We don't get to choose who is our brother or sister. அப்போ விசுவாசிகள் மத்தியிலும் இதே தான் பாருங்க. இங்கேயும் நீங்க வந்து உங்க சகோதரி யாரு நீங்க தெரிந்து கொள்ள முடியாது. We don't just get the privilege or the liberty to think of those we like, those who are more like us, those who are in our little group. They will be my brother. No, we don't have a choice about the matter at all. Whoever is in Christ, any believer, no matter who they are,
No matter what we think of them is immaterial. All that is immaterial. If they're a believer, they are our brother or sister. That's it. Case closed. இதுல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த குடும்பத்தில வந்து நீங்க வந்து அ எ எ என் கூட்டத்தில என்னோட கூட இருக்கிறவங்க யாரோ, அத நான் தெரிந்து கொள்றேன். எனக்கு பிடிச்சவங்கள பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்ற விதத்தில நீங்க தெரிந்து கொள்ள முடியாது. அவங்க அந்த விசுவாசி யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்பேர்ப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு சகோதர, சகோதரிகள் தான். உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க இங்க தெரிந்து கொண்டு, உங்களுடைய சகோதர, சகோதரிகள ஆக்கிக்க முடியாது. All believers are our brothers and sisters. This is the New Testament truth. We have to simply, humbly accept it. அப்போ இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய போதனையா இருக்குது. என்ன, எல்லா விசுவாசிகளும் நம்முடைய சகோதர, சகோதரிகளா இருக்கிறார்கள். இதுதான் உண்மையான புதிய ஏற்பாட்டின் போதனையா இருக்கிறது. ஆகவே இத வந்து நம்ம அப்படியே தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். And I say again, they are not like our brother or sister. They are our real brother or sister spiritually, right? It's a spiritual reality, but it is a reality. It is real. இத நான் மறுபடியும் சொல்றேன். அவர்கள் நமக்கு சகோதர, சகோதரிகள் மாதிரி கிடையாது. அவர்கள் நமக்கு ஆவிக்குரிய சகோதர, சகோதரிகளா இருக்கிறார்கள். இது ஆவிக்குரிய உண்மையான நிஜமா இருக்கிறது. See, once we accept this as real, we are a real family, with real brothers and sisters, then our understanding of unity will be much better. அப்போ நாம உண்மையாகவே இப்படி சகோதர, சகோதரிகளா இருக்கிறோம் என்கிற இந்த உண்மையை நாம ஏற்றுக்கொள்ளும்போது, இந்த ஒருமைப்பாட்டை குறித்து நம்முடைய புரிந்து கொள்ளுதலே மாற ஆரம்பித்துவிடும். For example, we can understand how we already have unity, and at the same time, we lack unity, உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏற்கனவே நமக்குள்ளாக ஒருமைப்பாடு இருக்கிறது. ஆனாலும் இந்த ஒருமைப்பாட்டுல கொஞ்சம் குறைவும் காணப்படுகிறது. We can see how both are true in a family, can't we? அதாவது ஒரு குடும்பத்துல அந்த ரெண்டுமே எப்படி உண்மைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். In a family, there is a constant underlying foundational unity in any family. அதாவது குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, எந்த குடும்பத்திலயும் சரி, அடிப்படையா அங்க ஒரு ஒருமைப்பாடு, ஒற்றுமை காணப்படும். In our earthly families, this unity is such a basic reality that we usually don't even think about it. We're not thinking, oh, what an amazing unity we have, in our family. We usually don't think like that. அதாவது நம்ம பூமிக்குரிய குடும்பத்திலே எடுத்துக்கிட்டோம்னா கூட, நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஒற்றுமை, ஒருமைப்பாடு அதெல்லாம் குறித்து நம்ம அந்த அளவுக்கு எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை அப்படின்ற விதத்துல நம்ம அத குறித்து பெருசா ஆச்சரியப்பட்டு சிந்திக்கிறது இல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இருக்கிறது. In fact, we take it for granted most of the time. நம்ம அநேக நேரத்துல அத ரொம்ப லேசா எடுத்துக்கிறோம். But whenever there is a crisis, or if the family is attacked by outsiders, then, we'll all come together as a family and help each other. That's when this unity becomes obvious. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது, அல்லது வெளியில இருந்து யாராவது எங்க குடும்பத்தை தாக்கும்போது, அந்த நேரத்துல தான் குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு கூடணுமாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றாக கூடி அங்க ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அந்த ஒருமைப்பாடு அங்கே வெளிப்படுகிறது. Similarly, even in God's family, there is this basic underlying unity which most often remains hidden. Most people are not even thinking about it. அதே மாதிரி தான் தேவனுடைய குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட இந்த ஒருமைப்பாடானது அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் அநேகர் அதை குறித்து யோசிக்கிறதில்ல, அதை குறித்து எண்ணி பார்க்கிறதில்ல. In fact, many believers talk as though there is no unity. They are totally unaware about it. அது மாத்திரம் இல்ல பார்த்தீங்கன்னா, அநேக விசுவாசிகள் அந்த ஒருமைப்பாட்டை குறித்து யோசிக்கிறதில்ல, அது குறித்து ஒரு விழிப்புணர்வு அற்றவர்களா இருக்கிறார்கள். But it's still there. It's still there. We are one family. We are the family of God. ஆனால் அப்படி எண்ணினாலும் அப்படி சொன்னாலும் அங்கே அந்த ஒருமைப்பாடு இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பமா இருக்கிறோம். ஒரே குடும்பமா இருக்கிறோம். And you'll notice oftentimes in the history of the church, this has been true, that whenever there is persecution, for example, from the outside, that time this unity between believers, the unity in the church becomes obvious. சபை சரித்திரம் முழுவதும் இதை பார்க்கலாம் பாருங்க. சபை சரித்திரத்துல எப்பெல்லாம் அங்கே உபத்திரவப்படுத்தப்பட்டார்களோ, அங்கே உபத்திரவம் நேரிடும் போது அங்கே சபையானது எல்லாரும் ஒன்றாக கூடி வந்து அந்த ஒருமைப்பாடானது அங்கே வெளிப்பட்டது. So in this way, the family of God already has unity, whether you can see it or not.
அப்ப இந்த விதத்துல நீங்க பார்க்குறீங்களோ, பார்க்கலையோ, அங்கே ஒருமைப்பாடானது இருக்கிறது. நாம் தேவனுடைய குடும்பமா இருக்கிறோம். But at the same time, like any other family, like an earthly family, we also have disunity. அதே மாதிரி தான் பூமிக்குரிய குடும்பத்துல, நம்ம குடும்பத்துல எப்படி ஒற்றுமை இல்லாம காணப்படுதோ, அதே மாதிரி இங்க விசுவாசிகள் மத்தியில நம்ம இந்த ஆவிக்குரிய குடும்பத்திலயும் ஒற்றுமை இல்லாமல் சில நேரத்துல காணப்படுது. In practical matters, there is a disunity oftentimes, right? நடைமுறை காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா, சில விஷயத்துல அங்க ஒரு பிரிவினை காணப்பட தான் செய்கிறது. Just as earthly and physical families have all kinds of family problems, we also have some problems of our own in the church. I mean, I'm talking about believers in general, right? பூமிக்குரிய குடும்பத்துல எப்படி பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல சில பிரச்சனைகள், சில சச்சரவுகள்லாம் காணப்படுது இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்க ஆவிக்குரிய குடும்பத்துல, அதாவது விசுவாசிகள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து சொல்றேன். நமக்குள்ளாகவும் சில சச்சரவுகள் காணப்படுகிறத பார்க்கிறோம். Uh, um, we disagree, we argue, we even fight sometimes, believers, sometimes it happens. Very sad, but it happens. சில நேரத்துல நம்ம மத்தவங்க சொல்றத ஏத்துக்கிறது இல்ல. சில நேரத்துல வாக்குவாதம் நடைபெறுகிறது. சில நேரம் அது நிமித்தமாக சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. இதெல்லாம் வந்து விசுவாசிகள் மத்தியில காணப்படுகிறது. Sometimes there is even a real jealousy among believers. இன்னும் கேட்டீங்கன்னா, சில நேரத்துல விசுவாசிகள் மத்தியில பொறாமை ஏற்படுகிறது. We sometimes don't feel that family love and affection and connection with our brothers and sisters in Christ. நாம வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஒரே குடும்பமாக இருக்கிறோம். நம்ம சகோதர, சகோதரிகளாக இருக்கிறோம். நம்ம அன்பு, அந்த கனிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க உணர்றதில்ல. Sometimes in an earthly family also, you will see outsiders who look at the family, two members of the family, they'll look and they'll think, how can these two be part of the same family? They're fighting like cats and dogs. சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பூமிக்குரிய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்த பார்த்து வெளியில இருக்கிறவங்க பார்க்கும்போது, இவங்க எப்படி இந்த ஒரே குடும்பத்தில இருக்கிறாங்க? எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிறாங்களே! இந்த மாரி இருக்கிறவங்க எப்படி ஒரே குடும்பத்தில இருக்கிறாங்க? அப்படின்ற விதத்தில பார்க்குறாங்க. All this is sometimes true of our spiritual family also. Our relationship, our connection with other believers is sometimes sadly like this. இதே காரியம் நம்ம ஆவிக்குரிய குடும்பத்திலும், விசுவாசிகள் மத்தியிலும், நம் சகோதர, சகோதரிகள் மத்தியிலும் இப்படிப்பட்ட காரியம் துரதிர்ஷ்டவசமாக இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் காணப்படத்தான் செய்கிறது. So there is a practical disunity many times. அப்போ நடைமுறையில அநேக நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு ஒருமைப்பாடு இல்லாத நிலை இருக்கத்தான் செய்யுது. But listen, the presence of all these problems do not cancel out our underlying unity as a family any more than problems in earthly families cancel them from being one family. அதாவது இப்படி எல்லா சச்சரவுகளும் இருந்தாலும் கூட, அங்கே நாம் ஒரே குடும்பமா இருக்கிறோன்ற அந்த அடிப்படையான காரியத்த வந்து அது அங்கே ஒண்ணுமில்லாம ஆக்கிராது பாருங்க. அது அதே மாதிரி தான் பூமிக்குரிய குடும்பத்தில கூட என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும், அவங்க ஒரே குடும்பத்த சேர்ந்தவங்க இல்லங்க அப்படின்னு ஆயிடாது இல்லையா? அதே மாதிரி தான் ஆவிக்குரிய குடும்பத்திலே. Just because we don't act like one family or live like one family or look like it does not mean we are not a family. நாம வந்து ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க மாரி நடந்துக்கிடாததுனால, ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க மாரி வாழாததுனால, பார்க்கறதுக்கு அந்த மாரி தெரியாததுனால, நாம ஒரே குடும்பத்த சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னு ஆயிடாது. We are one family whether we act like it or not. நாம ஒரே குடும்பத்த சார்ந்தவங்க போல நடந்துக்கிறோமோ இல்லையோ, நாம ஒரே குடும்பம் தான். No matter what happens, we will always be one family, God's family. என்ன நடந்தாலும் சரி, அது ஒரு பொருட்டல்ல. நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம். அதாவது தேவனுடைய குடும்பமா இருக்கிறோம். But there is a real problem. I'm not denying the problem. There is a real problem. The way we behave towards one another does not always match this beautiful unity of the family. ஆனா அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, உண்மையான பிரச்சனை இருக்குது. அது உண்மைதான். நான் அத ஒத்துக்கிறேன். அந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு நான் மறுக்கல. நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுல சில பிரச்சனைகள் இந்த மாரி காணப்படுகிறதுன்றத நான் ஒத்துக்கிறேன். You may think, what is the use of knowing that we're one family? That's not enough to change us. That's not enough to improve the situation of unity today. ஒருவேள வந்து ஒரே குடும்பம்ன்றத தெரிஞ்சுக்கிறதுனால என்னங்க? அது வந்து இன்னைக்கு நடைமுறையில ஒரே குடும்பம்ன்றத தெரிஞ்சுக்கிறதுனால எந்த விதத்துல ஒரு பெரிய நடைமுறையில பெரிய மாற்றத்த உண்டாக்கிருமா? அப்படின்னு கேட்கலாம். Because sometimes earthly families, they know they're one family. But still, there's all kinds of jealousy and strife, and there's sometimes no improvement also. பூமிக்குரிய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே குடும்பம்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்தாலும் அங்க பொறாமையும், வெறுப்பும், கசப்பும் காணப்படுகிறது. அங்க வந்து அந்த நல்ல நல்ல விதத்துல நடைமுறையில ஒரு பெரிய வளர்ச்சி இல்ல, ஒருமை இல்ல.
I'm not saying that simply knowing that we're one family is enough to change us. நான் வந்து நம்ம ஒரே குடும்பம் அப்படின்றத அறிஞ்சுக்கிறதுனால அது எல்லாத்தையுமே மாத்திரும் அப்படின்னு சொல்ல வரல. You see, it's not enough to just know, just have a head knowledge that we are one family. No, what we need is a deep appreciation for the value of this spiritual family, for the greatness of this spiritual family. அதாவது இத வந்து ஏதோ ஒரு மூளை அறிவில நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக அப்படின்னு மூளை அறிவில அறிஞ்சுக்கிறதுனால ஏதோ ஒரு மாற்றம் வந்துரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதை காட்டிலும் நாம் ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு குடும்பமா இருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் பாராட்ட வேண்டும். அதை குறித்து பெரிதாக எண்ண வேண்டும். We should value it. We should appreciate it. The more we appreciate this truth that we are one family, the more we will behave towards one another as a family should. அதாவது இந்த ஒரு சத்தியத்தை நாம பாராட்ட வேண்டும். இத வந்து பெரிய அளவுல மதிப்பிட வேண்டும். நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம் அப்படின்றத பாராட்டி மதிப்பிடும்போது தான் நாம எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரே குடும்பமா இருப்போம். Do we realize the greatness of this family? Do we realize its value? இந்த குடும்பத்தை குறித்த அந்த உன்னதமான தன்மைய, அந்த காரியத்தை நாம் மதிப்பிடுகிறோமா? Do we appreciate that we're a part of the family of God? Are we able to see its beauty, its glory? தேவனுடைய குடும்பத்துல நாம அங்கத்தினரா இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் பாராட்டுகிறோமா? அந்த தேவனுடைய குடும்பத்தை குறித்து நாம மிகப்பெரிய அளவுல அது மகிமையான காரியமாய் நாம் எண்ணுகிறோமா? Let me say a few words in line with that. Let me compare this spiritual family with our earthly physical family with the hope of showing you the greatness, the immense value of this. உங்களுக்கு வந்து இந்த ஆவிக்குரிய அந்த தேவனுடைய குடும்பத்தை குறித்த மகிமையான மகத்துவமான காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது பூமிக்குரிய குடும்பத்தோடும் ஆவிக்குரிய இந்த குடும்பத்தை தேவனுடைய குடும்பத்தையும் ஒப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். You see, compared to the earthly family, this family is greater because the bond that unites us together is greater. அதாவது பூமிக்குரிய குடும்பத்தோடு ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஆவிக்குரிய குடும்பமானது மிகவும் மேலானதா இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இணைப்பு நமக்கு இருக்கிறது. In earthly family, what unites us together, marriage, human parents, blood, and so on, right? These are the things that unite us together as one family. பூமிக்குரிய குடும்பத்துல எதெல்லாம் நம்ம இணைக்கிறது? திருமணம், தாய் தகப்பன், பெற்றோர், பிள்ளைகள் அப்படிப்பட்ட அந்த உறவு, இரத்த சொந்தம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இணைக்கிறது இல்லையா? Well, in the spiritual family, God himself unites us. ஆவிக்குரிய இந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, தேவனே நம்ம இணைத்திருக்கிறார். We have the same heavenly Father. He unites us all. நம்ம எல்லாருக்கும் ஒரே பரலோக பிதா இருக்கிறார். அவர்தான் நம்ம எல்லாரையும் இணைத்திருக்கிறார். We all have the same big brother. That is the Lord Jesus Christ. நம்ம எல்லாருக்கும் ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார். அவர்தான் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. He unites us all. அவர் நம்ம எல்லாரையும் இணைத்திருக்கிறார். We have the very life of the risen Lord Jesus Christ flowing through us by the work of the Holy Spirit. The same life is flowing through every believer. That unites us all. நமக்குள்ளாக உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஓடுகிறது. அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம எல்லா விசுவாசிகளையும் எல்லாரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறது. So what unites us is greater in this spiritual family, even more than the earthly family. அப்போ இந்த பூமிக்குரிய குடும்பத்தை காட்டிலும் அங்க ஏற்படுகிற அந்த இணைப்பை காட்டிலும் ஆவிக்குரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இணைப்பின் காரியம் நடைபெற்றிருக்கிறது. Another thing is this spiritual family will last longer than our earthly family. இன்னொரு காரியம் என்னன்னா இந்த பூமிக்குரிய குடும்பத்தை காட்டிலும் ஆவிக்குரிய குடும்பமானது ரொம்ப நீடித்திருக்கிற குடும்பமா இருக்கிறது. Thank God for the earthly physical family that we have. It is a gift from God. இந்த பூமிக்குரிய குடும்பத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவாக இருக்கிறது. But the truth is, it is a temporary family. It is not going to last forever. ஆனால் உண்மை சத்தியம் என்னன்னா இந்த பூமிக்குரிய குடும்பமானது என்றென்றைக்குமாய் நீடித்து நிலைத்திருக்க போவதில்லை. Death breaks up the family. மரணம் குடும்பத்தை பிரிக்கிறது.
Even marriage is only until death. Till death do us part. திருமணத்துல கூட பார்த்தீங்கன்னா, அங்க மரணம் வரைக்கும் தான் அங்க திருமண உறவு. So, as beautiful and amazing as this earthly family is, nevertheless, there is a time when it comes to an end. It is not permanent. அப்போ அழகான ஒரு மகிமையான குடும்பமா இந்த பூமிக்குரிய குடும்பமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முடிவு வருது. அது அப்படியே முடிவில்லாம இருக்க போறதில்ல. அதுக்கு ஒரு முடிவு வந்துருது. Whereas the spiritual family, the family of God that all believers are a part of, this family will last forever. There is no end to it. It is eternal. ஆனால் இந்த ஆவிக்குரிய குடும்பமாகிய இந்த தேவனுடைய குடும்பத்தில நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லைங்களா? இந்த ஆவிக்குரிய குடும்பமானது, இந்த தேவனுடைய குடும்பமானது, இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. இது என்றென்றைக்குமாய் நித்தியமான குடும்பமாய் இருக்கிறது. If I had more time, I could show you that in many more ways, this is a more glorious family. இன்னும் நேரம் எடுத்து அதுக்கு உங்களுக்கு காண்பிக்க முடியும் பாருங்க. இது மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு மகிமையான குடும்பமா இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க முடியும். But I pray that God would open the eyes of our heart to see the value and the greatness of this greater family, the family of God, of which all of us are a part of. ஆனால் இந்த மகத்துவமான இந்த மகிமையான குடும்பத்தில நாம எல்லாரும் ஒரு பங்காக, அங்கமாக இருக்கிறோம் என்கிற இந்த காரியத்தை பார்க்கும்படியாக தேவன் நம்முடைய கண்களை திறந்தருள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். How much do we value this? இதை எந்த அளவுக்கு நாம் மதிப்பாக எண்ணுகிறோம்? To the extent that we value this family, to that extent we will live in a way that promotes unity. எந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை நம்ம மதிப்பா எண்றோமோ, அந்த அளவுக்கு இந்த குடும்பத்துல ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கிற விதத்துல நம்ம வாழுவோம். Let me just show you as an example how much Jesus values this spiritual family. இப்போ உங்களுக்கு இயேசு இந்த ஆவிக்குரிய குடும்பத்தை எந்த அளவுக்கு மதிப்பாக எண்ணுகிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Just to inspire us. நமக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும்படியாக. On one occasion in Luke chapter 8, verse 19 onwards, Jesus was teaching in a place, and his mother and brothers came to where he was, and they wanted to see him. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, லூக்கா 8வது அதிகாரம் 19வது வசனத்துல இயேசுவினுடைய தாயாரும் அவருடைய சகோதரிகளும் அவரை தேடி அவரை பார்க்க வருகிறார்கள். This is found in Luke 8:19 to 21. லூக்கா 8:19 முதல் 21வது வசனத்து வரைக்கும் இதை நம்ம பார்க்கலாம். So, they come there, his earthly family. Jesus did have a mother, right? And he actually had brothers who shared the same mother, right? And so they came there. They want to reach him, but they're not able to reach him, we are told there, because of the crowd around Jesus. அங்க இயேசுவுக்கு பூமிக்குரிய குடும்பமாக இருந்த அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவரை இங்கே பார்க்கும்படியாக வருகிறார்கள். ஆனால் அவரை சுற்றி திரளான ஜனக்கூட்டத்தினால அவர்கிட்ட சேர முடியாதபடி இருந்தது. Let me read this passage. அந்த வேத பகுதி நாம் வாசிக்கலாம். Luke 8:19 onwards. லூக்கா 8:19 முதல். Then his mother and his brothers came to him, but they could not reach him because of the crowd. And he was told, your mother and your brothers are standing outside desiring to see you. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். So they're not able to come close to Jesus because there's a big crowd and Jesus is probably teaching there. And they send word saying, look, your family is waiting outside. We want to see you, And it's interesting the way Jesus responds. Let's look at that next. இங்க பார்த்தீங்கன்னா, அங்க அவருடைய பூமிக்குரிய அந்த குடும்பத்தார் இயேசுவை பார்க்கும்படியா வர்றாங்க. ஆனா அங்க ஜனக்கூட்டம் அதிகமா இருந்ததுனால அவர் அண்டையில அங்க கிட்டி சேர முடியாதபடி இருந்தது. அதனால உம்முடைய குடும்பத்தார், உம்முடைய தாயாரும் சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ அவர் கொடுக்கிற அந்த மாறுத்தரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. He responds in verse 21. He answered them, my mother and my brothers are those who hear the word of God and do it. 21வது வசனத்துல அவர் மாறுத்தரம் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி பதில் சொல்ல பாருங்க. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார்.
his earthly family has come and they are outside waiting to see him, and they probably want Jesus to give them special attention, more importance than these people who are surrounding him there, because they are not family. அதாவது அங்க பூமிக்குரிய குடும்பத்தார், இயேசுனுடைய பூமிக்குரிய குடும்பத்தார் அங்க வர்றாங்க. இயேசுவ பார்க்கறதுக்கு வர்றாங்க. அப்ப அவங்க என்ன எண்றாங்க, சுத்தி இருந்த ஆட்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க, இயேசு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு தான் தன்னை சுத்தி இருக்கிற மத்தவங்கள காட்டிலும் ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாரு. விசேஷித்த கவனத்த செலுத்துவாரு. ஏன்னா சுத்தி இருக்கிற யாரும் இவருடைய குடும்பத்தார் கிடையாது இல்லையா? அதனால மிகுந்த கவனத்த குடுப்பாரு அப்படின்னு யோசிச்சாங்க. But the way Jesus responded shows that he believes in the existence of another family apart from his earthly family. ஆனா, அவர் இயேசு அங்க மாறுத்தரம் அவர் பதில் கொடுக்கிறத பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இதை தாண்டி இந்த பூமிக்குரிய குடும்பத்தை தாண்டி வேற ஒரு குடும்பம் இருக்கிறதை குறித்து அங்க நம்புகிறார் என்பது அங்க வெளிப்படுகிறது. இந்த பூமிக்குரிய குடும்பத்தை காட்டிலும் வேற ஒரு குடும்பம் அவருக்கு இருக்கிறது. Jesus basically saying, what do you mean my family is waiting? My family is right here listening to me. Teach the word. My family are the ones who hear God's word and actually do it. That's my family, he's saying. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, நீங்க என் குடும்பம்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன், இங்க என்ன சுத்தி நிக்கிறீங்களே, இவங்க தான் எங்க குடும்பம். என்ன சொல்றாரு, தேவனுடைய வசனத்தை கேட்டு, என் வசனத்தை கேட்கறதுக்கு அங்க நிக்கிறாங்க. வசனத்தை கேட்டு அது மாத்திரமல்ல, அதன்படியே செய்கிறவர்களே என் குடும்பமா இருக்கிறாங்க அப்படின்றார். And the way he responds clearly gives this picture that this family, this spiritual family, is in some way more important to Jesus than his physical earthly family. இயேசு இங்க கொடுத்த அந்த மாறுதரமே என்ன காண்பிக்கிறது அப்படின்னா, இந்த பூமிக்குரிய குடும்பத்தை காட்டிலும் ஆவிக்குரிய குடும்பத்திற்கு அவர் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. Now, this does not give us an excuse to neglect our responsibilities to our earthly families in the name of super spirituality, இப்படி சொல்றதுனால, இந்த பூமிக்குரிய குடும்பத்த வந்து நம்ம பார்க்க வேணாமாக்கும், அதுக்கு எந்த பொறுப்பா எதையும் செய்ய வேணாமாக்கும் அப்படின்னு ரொம்ப நான் வந்து ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப மிதமிஞ்சி போயிட்டேன். ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்துட்டேனாக்கும் அப்படின்ற விதத்தில எண்ணிறக்கூடாது. அப்படி போயிறக்கூடாது. In other places, the New Testament teaches that if anyone does not provide for his family, for his own family, he has denied the faith and is worse than an unbeliever. 1 Timothy 5:8. வேதத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 தீமோத்தேயு 5:8 அங்க என்ன சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் தன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. So we're not trying to say, your spiritual family is more important, therefore don't care for your earthly family, don't do your duty to your earthly family, don't love your... No, that's not the point. அப்ப இங்க வந்து பூமிக்குரிய குடும்பத்த காட்டிலும் ஆவிக்குரிய குடும்பம் தான் ரொம்ப பெருசாகும், மேன்மையானதாகும் அப்படின்னு நான் சொல்றதுனால, இங்க பூமிக்குரிய குடும்பத்துக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமை எதுவும் செய்யாம, அவங்கள விசாரிக்காம அப்படி விட்டுறணும், அவங்கள வந்து புறக்கணிச்சிடணும் அப்படின்ற விதத்துல நான் சொல்லவே இல்ல. No. Both families are given by God. 2 குடும்பமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. What we have to understand is that the ultimate purpose of the earthly physical family is to point to this greater family, this spiritual, eternal family. ஆனா இங்க இந்த பூமிக்குரிய குடும்பம் கொடுக்கப்பட்டதற்கான ஒரு உச்சக்கட்டமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய என்றென்றைக்குமாய் நித்தியமாய் இருக்க போகிற அந்த குடும்பத்தை குறிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்குரிய குடும்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The point is, when you live in your earthly family, when you care for your earthly family, when you love that family, when you enjoy that family, remember that it points to an even greater reality, another family which is just as real and in some way more important. அதாவது இந்த பூமிக்குரிய குடும்பத்துல வந்து நம்ம வாழ்றோம், அன்பு கூர்றோம், அனுபவித்து மகிழுகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய குடும்பம் ஒன்று இருக்கிறது. அது இதை காட்டிலும் மேன்மையானதா இருக்கிறது. ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, இதை விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இது இருக்கிறது. So take care of your earthly family well, but let it always remind you of that other family that you are part of. அப்போ பூமிக்குரிய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா விசாரிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் நீங்க வேறொரு ஆவிக்குரிய குடும்பத்துல அங்கத்தினரா இருக்கிறன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. That other family is the most glorious family. All believers are a part of that family, and you and I are a part of that family. அந்த வேறொரு குடும்பமானது மகிமையான குடும்பமா இருக்கிறது. எல்லா விசுவாசிகளும் நீங்களும் நானும் கூட அதில் அங்கத்தினர்களா இருக்கிறோம். May this truth go deep down into us. இந்த சத்தியம் நமக்குள்ளாக ஆழமாய் செல்ல வேண்டும்.
so that it causes a change in the way we live and the level to which we love and care for our brothers and sisters in Christ. இதை புரிந்து கொள்ளும்போது நாம நம்மோடு கூட இருக்கிற மற்ற விசுவாசிகளிடத்துல அன்பு கூறுவது, அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளாக எண்ணுவது என்கிற அந்த நடைமுறை காரியத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். Well, some of you may wonder, but practically, is there going to be any improvement? Can we ever have any real hope for real improvement in unity in the church? You know, ஒருவேளை நீங்க கேட்கலாம். அதாவது உண்மையாவே நடைமுறையில எந்த விதத்திலயாவது ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் ஏதாவது ஏற்படுமா? எப்பொழுதுதான் அது ஏற்படும்? I think yes, we can have real hope that there will be real improvement in the matter of unity in the church. சபையில் இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டிலே உண்மையாக ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நாம நம்பலாம். Because unity is God's idea. It's God's creation. This is God's family we're talking about. ஏனென்றால் இந்த ஒருமைப்பாடானது தேவனால் உண்டாக்கப்பட்டது. இது தேவனுடைய குடும்பமா இருக்கிறது. தேவன் இதை உண்டாக்கி இருக்கிறார். God created this family. God made us one in Christ Jesus. And Jesus is now praying for it in this passage in John 17. தேவன் இந்த குடும்பத்தை உண்டாக்கி இருக்கிறார். தேவன் தான் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஒரே குடும்பமாய் நம்மை இணைத்திருக்கிறார். இங்கே இயேசுவும் அதற்காய் ஜெபித்திருக்கிறார். So there is always hope. அப்போ எப்போதுமே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. God is working and things will change. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே காரியங்கள் கண்டிப்பாக மாறும். But sometimes earthly families never get better, right? It seems like that. சில நேரத்துல பூமிக்குரிய குடும்பம் அந்த அளவுக்கு நல்லா மாற மாட்டேங்குது பாருங்க. But the difference is they don't have God as their father. ஆனா என்ன வித்தியாசம் என்னன்னா, அந்த பூமிக்குரிய குடும்பத்துல அங்க தேவன் பிதா இல்ல. They don't have Jesus as their big brother. அங்கே இயேசு மூத்த சகோதரனாக இல்ல. They don't have the Holy Spirit as their amazing helper. அங்கே பூமிக்குரிய குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஒரு மிகப்பெரிய உதவியாளராக இல்ல. With God as our father, Jesus as our big brother, the Holy Spirit as our helper, definitely there will be improvement. God is working on this family and he will cause it to grow and improve and mature. ஆனால் தேவன் நம்முடைய பிதாவாக இருந்து, இயேசு நம்முடைய மூத்த சகோதரனாக இருந்து, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாளராக இருந்து, அங்கே தேவன் கிரியை செய்யும்போது இங்கே காரியம் குடும்பத்தில் எல்லாமே மாறும். அங்கே தேவனே கிரியை செய்கிறதுனால நம்ம எல்லா விதத்திலையும் முன்னேறி வளர்ந்து செல்ல முடியும். One day God will make us into a perfect family, a glorious family. ஒரு நாள் தேவன் நம்மை பூரணமான குடும்பமாக, மகிமையான குடும்பமாக அங்கே மாற்றுவார். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே மண்டையில் வருகிறோம். We thank you, Lord, for this great truth that we are part of your family, O God. நாங்கள் உம்முடைய குடும்பத்திலே ஒரு அங்கமா இருக்கிறோம் என்கிற இந்த மாபெரும் சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. We pray that you'll open our eyes, Lord, to see it and to accept it in humility, O God. எங்களுடைய கண்களை ஆண்டவரே திறந்தருளுவீராக. அதை பார்த்து நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Oh, help us, Lord, to really consider other believers as our brothers and sisters from the bottom of our hearts. ஆண்டவரே, உண்மையாகவே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மற்ற எல்லா விசுவாசிகளையும் எங்களுடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்படி என்ன எங்களுக்கு உதவி செய்வீராக. Lead us to love them as our real brothers and sisters. எங்களுடைய உண்மையான சகோதர சகோதரிகளைப் போல ஆண்டவரே அப்படியாக அந்த உண்மையான சகோதர சகோதரிகளாகவே நாங்கள் அவரிடத்துல அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்வீராக. We pray that in the days to come that there will be great improvement, Lord, by your grace in the matter of church unity in general between believers everywhere. ஆண்டவரே, வருகிற காலத்திலே எல்லா விசுவாசிகள் மத்தியிலும், பொதுவாக எல்லா விசுவாசிகள் மத்தியிலும் இந்த கிறிஸ்தவ ஒருமைப்பாடு உம்முடைய கிருபையினாலே வருகிறதற்காய் நாங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். Let the world see our unity in an obvious way and give credit to you, O Lord. Let them realize that it is all because of your grace, your work in our lives.
உலகம் இந்த எங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த ஒருமைப்பாட்டை கண்டு ஆண்டவரே உமக்கு மகிமையை செலுத்துவோம். இதெல்லாம் உம்முடைய செயலினால் ஏற்பட்டது என்பதையும் காண உதவி செய்வீராக. Let it bring great glory and honor to you. உமக்கு அது மிகப்பெரிய மகிமையும் கனத்தையும் கொண்டு வரட்டும் கர்த்தாவே. Continue to minister to your people. Continue to lead them, guide them, guard them, protect them from all harm and danger. தொடர்ந்து உம்முடைய ஜனங்களை நீராண்டவரே ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு உதவி செய்வீராக. அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா விதமான ஆபத்துகளிலும் பேராபத்துகளிலும் இருந்து நீர்தாமை காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.